பெருமாளுக்காக நாம கைங்கரியம் பண்றோம். நம்முடைய கணவர் தன்னுடைய குருவின் வாக்கிற்காக இந்த கைங்கரியம் பண்றார். அதனால இந்த கைங்கரியம் என்பது எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் கூடையில நிரப்பின அந்த மண்ணை எடுத்துன்னு போய் தூரத்துல கொட்டுறாங்க. இது கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருந்தது. அங்க உள்ளே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் இல்லையா, யாரு? திருமலை அப்பனும் அவருடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த அலர்மேல் மங்கை தாயாரும். அவங்களுக்கு அனந்தாழ்வான் பண்ற கைங்கரியத்தை விட அவருடைய மனைவி பண்ற கைங்கரியத்தை பார்த்ததும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சங்கடம் இருந்துதான். என்ன அப்படின்னா, பாவம் இல்லையா, அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஓய்வு எடுக்கிறாங்க. அனந்தாழ்வான் பாட்க மண்ணை எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. அவங்க எப்படிதான் வேக வேகமா நடந்து அந்த மண்ணெல்லாம் கொண்டு கொட்டுவாங்க, அவங்களுக்கு நாம உதவி புரியணும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன பிரம்மச்சாரி சிறுவனாக நேரா அங்கிருந்து கிடுகிடுன்னு ஓடி வரார். உங்களை பார்த்தா வயசானவரா தெரியுது, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நான் பாருங்க எவ்வளவு சிறுவனா இருக்கேன், உங்களோட அதிக அளவு எனர்ஜி உடல் வலிமையில என்கிட்ட இருக்கு. நீங்க என்கிட்ட அந்த கடப்பாறையை கொடுங்க, நான் அந்த மண்ணை வெட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்ல, அனந்தாழ்வான் சீறினாராம். சீருவார், ஏன்னா அவர் தான் பாம்போட அவதாரமாச்சே. அதனால சீறி சொன்னாராம், தொப்பர் சிறுவனே, என்னுடைய குருவிற்காக நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இந்த வேலையை செய்கிறேன். என்னுடைய கைங்கரியத்திற்கு எந்த விதமான தடையையும் யாராலும் எதாலும் வரக்கூடாது. மழையே வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, வெயிலே அடிச்சாலும் சரி, இந்த கைங்கரியத்தை நான் நிறுத்தவே கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோட நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என்னுடைய ஆச்சாரிய கைங்கரியத்தை தடுக்கணும்னு பாக்கறியா? தூர போ அப்படின்னு கடப்பாறையாலேயே கையில வச்சு சீறினாராம். உடனே அந்த பையன் பயந்தா மாதிரி போயிட்டு அந்த மனைவி கிட்ட போறான். போயிட்டு, அம்மா உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த கூடையை மாத்திரம் என்கிட்ட கொடுங்கம்மா. உங்க கணவருக்கு வந்து கொடுக்குற அந்த மண்ணை அந்த கூடையில ரொப்பற வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க, அதை கொஞ்ச நேரத்துல பாதியில என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் கொண்டு போய் கொட்டுறேன் அப்படின்னு அந்த சிறுவன் கேட்க பயந்தாலாம் அந்த மனைவி. அப்பா, இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்காத, என் கணவருக்கு தெரிந்தா அவர் ரொம்ப கோபிப்பார்னு சொன்னதும், உங்க கணவருக்கு தெரியாம தான் இந்த விஷயத்த நாம பண்ண போறோம், அவருக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்னு பாவமா முகத்தை வைத்துட்டு அந்த சிறுவன் கேட்க, சரின்னு அந்த மனைவியும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே என்ன ஆச்சு, அனந்தாழ்வான் கூடையில மண்ணை எடுத்து கொடுக்கிறார். மனைவி பாதி தூரம் எடுத்துன்னு வந்துட்டு அப்பாடான்னு உக்காடுறா. உக்காந்ததுமே அப்பாடா அப்படின்னு இந்த சிறுவன் ஓடி வரான். ஓடி வந்து அந்த கூடையில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துன்னு போய் வேக வேகமா கொட்டிட்டு வந்து